ஹலோ கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் அஞ்சனி. நம்ம பார்க்க போகிறது ஐ கில்ட் தி மெயின் பிளேயருங்கிற வான்வா சீரிஸோட பார்ட் 4. ஸோ நம்ம கசகசன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்ததும் மேடம் ஜோசஃபினா ஹவுரனை ஹண்டிங் ரவுண்டுக்கு அனுப்புனதை நினைச்சு வருத்தப்படுறாங்க. அதனால ஹவுரன் கிட்ட இதுக்கு மேல நீ ஏதாச்சும் காத்துக்கணும்னு நினைச்சா நான் உனக்கு பிரைவேட்டா சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினாலே புள்ள அவளோட ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கா. 4 நாள் ஆச்சு மேடம் ஜோசஃபினா வரவே இல்லை. அதனால புள்ளைக்கு போர் அடிக்குது. ஸோ சோத்தை தாண்டி குளிச்சிடலாமா அப்படின்னு பார்க்க கரெக்டா அந்த நேரம் நம்ம ஹீரோ ஜன்னலுக்கு வெளியே மண்டை நீட்டி, நீ இங்கே தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கொஞ்சம் இந்த ஜன்னலை திறக்கிறியா, நம்ம ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம், என்னோட பேர் தான் கோரன் லாக். அவளும் ஜன்னலை திறக்க நம்ம ஹீரோ கேக்க காமிச்சு வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு இந்த கேக்க வாங்கிட்டு வந்தேன், இப்படி நீ வர்றது ஸ்கூல் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆனதுன்னு ஹவுரன் சொல்ல, நான் மரத்து மேல தானே தொங்கிட்டு இருக்கேன், அதோட மேடம் ஜோசஃபினா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கா. ஹண்டிங் ரவுண்ட்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் மேடம் ஜோசஃபினா இவங்களை வெளியே விடல போல அப்படின்னு பையன் யோசிச்சுக்கிட்டு இருக்கல. ஹவுரன் ஒரு குண்டை தூக்கி போடுறா. அவங்க இந்த இடத்துக்கு 4 நாளாவே வரல அப்படின்னு சொன்னதும் என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா கிள உடையுது, ஒரு வாட்டி கூட உன்னை பார்க்க வரல அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு அவ சொல்றா. கீழே பத்துன்னு விழுந்த நம்ம ஹீரோ நான் வேற ஏதாச்சும் சாப்பாடு வாங்கிட்டு பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். மர்காப் அகாடமிலே டேஞ்சரஸான பர்சன் ஹவுரனை தனியா விட்டுட்டு மேடம் ஜோசஃபினா எங்கேயோ போயிருக்காங்கன்னா கண்டிப்பா அது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தான், ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ மரியட்டோட ரூம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். போற வழியில ப்ரொஃபசர் ஃபெர்மாக்கும் இன்னொரு ப்ரொஃபசரும் அவளை கண்டுபிடிச்சிட்டேன்னு மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பொண்ணை பத்தி பேசுறாங்க, அது நம்ம மரியட் தான். அதெல்லாம் கேட்டுட்டு மரியட்டோட ரூமுக்கு நம்ம ஹீரோ ஓடியாராம். அந்த ரூமுக்கு கார்டா இருந்தவர் மிஸ்டர் கோரன் லாக். உங்களோட விசிட்டிங் ரெக்வெஸ்ட் ரிஜெக்ட் ஆயிருக்கு, சோ மரியட் உங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. நான் அவளை பாக்குறதுக்காக வரல, நீங்க தானே 3rd செக்யூரிட்டி ஆஃபீஸர் காரன். மேடம் ஜோசஃபினா சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்க சொன்னாங்க, அதை தான் கொண்டு வந்திருக்கேன்னு பையன் சொல்றான். உண்மையிலேயே மேடம் ஜோசஃபினா ரொம்பவும் நல்லவங்க, அந்த மனுஷனும் சாப்பாடு வாங்குறாப்ல. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள மரியட்டை பார்க்கணும் நான் கொடுத்திருந்த ரெக்வெஸ்டும் கேன்சல் ஆயிருக்கு. அப்புறம் கொஞ்ச நாளாவே மரியட்டோட ஃப்ரெண்ட் இசபெல்லாவையும் காணும். இப்ப ஸ்ட்ரேஞ்சா மரியட்டோட ரூமுக்கு ஒரு கார்டை வேற போட்டுருக்காங்க. சோ நான் கெஸ் பண்றது கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கல. அந்த மனுஷன் அந்த சாப்பாடு சாப்பிடுறப்பல அவளதான் அந்த மனுஷன் வயிறு கலக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோ பாத்ரூம் அந்த சைடு இருக்கு சார் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட உடனே அந்த மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சைடு ஓடுறப்பல உள்ள மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு, கவலையப்படாதீங்க கண்டிப்பா நான் உள்ள போக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லி அனுப்பி வைக்க. இப்ப உள்ள போன நம்ம ஹீரோ நான் நினைச்சது எல்லாமே தப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை எடுக்கிறான். மரியட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தா அந்த இடத்துல இசபெல்லா இருக்கா. அவ கழுத்துல இருக்கிற காயத்தை பார்த்துட்டு கன்ஃபார்மே பண்ணிருந்தான் மரியட் அவைக்கன் ஆயிட்டானு. ஃபர்ஸ்ட் பாஸ் மரியட்டை தோக்கடிக்கிறதுக்கு மொத்தமா 4 ஃபேஸை கடந்தாகணும். ஃபர்ஸ்ட் ஃபேஸை ஈஸியா சமாளிக்கலாம், அதுல மான்ஸ்டர் மட்டும் தான் வரும். செகண்ட் ஃபேஸ்ல மேஜிக் சர்க்கிளை யூஸ் பண்ணி அவளை கட்டுப்படுத்தணும். ஆனா 3வது ஃபேஸ்ல பிளட் ரில்லம்ல அவ கூட சண்டை போடணும். ஈவன் மெயின் பிளேயர் இல்ல நான் கூட ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த நேம்டு ஸ்டூடண்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபேஸ் 3 வரைக்கும் போக முடியும். ஆனா அதுல தான் இப்ப பிரச்சனை இருக்கு. அலிஷாக்கு அடிபட்டிருக்கு, டிரான்வாஸ்கி அவனோட வெப்பனை இழந்துட்டான், கர்னலோட கோலம் டெஸ்ட்ராய் ஆயிருச்சு. இது எல்லாத்தையும் பண்ணது நான் தானா, ஒரு முட்டா பையன். ஒரிஜினல் ஸ்டோரி படி கொலகார வேம்பையரை ஃபாக்ஸ் சிட்டில மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மரியட் அவளோட ரூம்மேட்டை அட்டாக் பண்ணுவா. என்னோட பாஸ்ட் லைஃப்ல இது நடந்தப்போ எங்களால ஈஸியாவே மரியட்டை தடுக்க முடிஞ்சு. ஆனா அந்த பைத்தியக்காரன் பார்க்கு தான் அவளை போக விட்டுருவான். அந்த டைம்ல நாங்க பக்காவா ப்ரிப்பேர்டா இருந்தோம். ஆனா இப்போ எல்லா விஷயத்தையும் நானே சொதப்பிட்டேன். ஹவுரன் கிட்ட நான் ஹெல்ப் கேட்கலாம், ஆனா அவ ஜாயின் ஆனா என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்புறான். கடைசியா ஒரு முடிவு எடுக்கிறான். ஸ்டாமினா ட்ரைனிங் ரூம் காட்டுறாங்க. அந்த இடத்துல ட்ரான் கிட்ட நான் உன்னை ஹையர் பண்ண போறேன், இது ஒரு ஸ்பெஷல் டயர் மிஷின், நம்ம ஒரு ஆளை கொல்லாம கட்டுப்படுத்தி பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் மெர்சனரி ரூலை பொறுத்த அளவுல தோக்க போறோம்னு தெரிஞ்சு ஒரு ஃபைட்ல கலந்துக்கவே கூடாது. வாய்ப்பு இல்ல ராஜா. ஆல்சோ சொல்ல மறந்துட்டேன், நீ என்னோட ஒரு ஸ்வாட வேற உடச்சிட்ட, இப்போதைக்கு என்கிட்ட 2 ஸ்வாட் தான் வேற இருக்கு. நம்ம ஹீரோ டக்குன்னு நான் உனக்கு 20 கோல்டு காயின் பே பண்றேன், அப்புறம் இந்த எபிக் சோல்டர் ஸ்டே நீ வச்சுக்கலாம், இது 100% பியூர் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டதும் என்னையும் பார்ட்டியில சேர்த்துக்கோ அப்படின்றதா. சோ நம்ம ஹீரோக்கு ஒரு ஆள் கிடைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லைப்ரரிக்கு போறான். அந்த இடத்துல யூல் நம்ம ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்படுறா. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே காட்டு தீயில அழிஞ்சு போச்சு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் இதுக்கு முன்னாடி அதை ஒரு புக்ல படிச்சிருக்கேன், நீ இந்த இடத்துக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே வந்திருக்க. உன்னோட ரேஸோட ட்ரெடிஷனல் கிளிப்ஸ் ஓகம் ஆல்பபெட் கரெக்டா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் நான் கத்து தரேன், நான் என்ன பண்ணணும்னு அவ கேட்கா. அவளும் பார்ட்டியில ஜாயின் ஆயிட்டா. அதுக்கப்புறம் கேஃபேட்டேரியால காட்டுறாங்க. லார்க்கு கிட்டையும் ஜேகர் கிட்டையும் நம்ம ஹீரோ பேசுறான். நான் பார்ட்டி மெம்பரை தேடிக்கிட்டு இருக்கேன், மிஷின் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும், என்னால அவ்வளவுக்கு பே பண்ணவும் முடியாது, அந்த வேம்பையரோட கையால நீங்க சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நம்ம ஜெபிச்சோம்னா பேர் புகழ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த வார்த்தையை கேட்டது அவங்க குறுகுறுன்னு பாக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அவங்க அந்த வார்த்தையை கேட்டது சேர்ந்துக்கிறோம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஹீரோ கிட்ட மினிமம் கண்டிஷன்ஸ் பூர்த்தி செய்யற அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க. சோ தைரியமா அந்த பார்ட்டியை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறான். இதுக்கு முன்னாடி பார்க் ஃபைனல் பேட்டில்ல சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிருப்பான், கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கிட்ட அவ மரத்தை சுத்தி ஒளிஞ்சிருந்தானு. அந்த மாதிரி மர்காப் அகாடமில இருக்கிறது ஒரே ஒரு இடம் தான், அதுதான் ஹண்டிங் கிரவுண்ட் ஃபாரஸ்ட். சோ நம்ம ஹீரோ அந்த பார்ட்டியை கூட்டிட்டு ஹண்டிங் ஃபாரஸ்ட்குள்ள போறான். ரான் நம்ம ஹீரோ கிட்ட எப்படி நம்ம அவளை தேட போறோம் அப்படின்னு கேட்க, தேடணும்னு நினைச்சா வருஷம் ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதா, அதனால கேக்குறது தான் ஒரே வழி அப்படின்னு யூல பாக்கா. உனக்கு இதுவும் தெரியுமா அப்படின்னு அவ நேச்சர் ஸ்பிரிட்டை கூப்பிடுறா. அந்த ஸ்பிரிட் கிட்ட மரி இருக்கிற இடத்துக்கு எங்களை கூட்டு போ அப்படின்னு கேட்க, நிறைய ஸ்பிரிட்ஸ் அந்த இடத்துல கேதர் ஆக ஆரம்பிக்குது. இருக்கிற எல்லாரும் ஆச்சரியமா அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ரியாக்ஷனை பார்த்த நம்ம ஹீரோ அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்பிரிட் வந்திருக்கு, நல்லது நடந்தா சரி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா அவங்க மூஞ்செல்லாம் மாற ஆரம்பிக்கு. என்னாச்சு கைஸ், மரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அவன் நமக்கு முன்னாடி தான் இருக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்த செகண்டே ஒரு டீமன் பீஸ்ட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குது. அதை நம்ம ஹீரோ சமாளிச்சிருந்தான். அதை தொடர்ந்து எக்கச்சக்கமான டீமன் பீஸ்ட் வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஜேகர் மரியை டெமானிக் பீஸ்டா மாறிட்டாளா அப்படின்னு காமெடி பண்றான். அப்பெல்லாம் கிடையாது, என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்க. அதுக்கப்புறம் ஜேகரும் லார்க்கோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்காங்க. நம்ம ஹீரோ ஜேகரை வார்ன் பண்றான், ரொம்ப முன்னாடி போகாத, உன்னை சுத்தி மான்ஸ்டர் சரவுண்ட் பண்றதுன்னா உனக்கு தான் பிரச்சனை
அப்படின்னு சொன்னதோ ஜேகர் சரின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே லார்க்க பார்த்த நம்ம ஹீரோ கொஞ்சம் பின்னாடி போய்க்கோ, மிட் ரேஞ்சில இருந்து எங்களை கவர் பண்ண அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ண போறா. லார்க்கு கூட நம்ம யூலே இருக்க சொல்லிட்டு அப்படியே டிரானை பார்த்து உனக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே இல்ல, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், அதை தரமா பண்ண அப்படின்னு சொல்லிருந்தான். இப்போ எல்லாரும் முன்னாடி இருக்கிற பீஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்காங்க. டிரான் நம்ம ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்படுறா. ஏன்னா நம்ம ஹீரோ கமாண்டர் மாதிரி எல்லாருக்கான ஆர்டரையும் கரெக்டா கொடுத்துருப்பான். அவனால நம்ம ஹீரோ 5th ரேங்க்ங்கறத நம்பவே முடியல. நம்ம அகாடமி ரேங்க் டெஸ்ட் கண்டிப்பா தப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கான். இப்படி எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல ஜேகர் யூல் கிட்ட மாரியட் இங்க இருக்கான்னு நினைச்சா மான்ஸ்டர் தான் இருக்கு, உண்மையிலே நீ கரெக்டா தான் கேட்டியான்னு கேட்க, நான் அந்த ஸ்பிரிட் என்கிட்ட என்ன சொன்னச்சோ அதை தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா சீனியர் மாரியட் தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கணும். கரெக்டா ஒரே தசையை நோக்கி இத்தனை மான்ஸ்டர் வருது, அந்த அளவுக்கு அந்த மான்ஸ்டருக்கு அறிவு கிடையாது. நம்ம ஹீரோ அதுக்கு மாரியட் வந்து இந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணல. ஈவன் அவளால பண்ண முடிஞ்சாலுமே இப்ப அவ இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பா அவளால அதை பண்ண முடியாது. இப்ப அந்த மான்ஸ்டர் வர்றது நின்னு போச்சு. டிரான் நம்ம ஹீரோ கிட்ட அப்புறம் எதுக்கு இந்த மான்ஸ்டர்லாம் நம்மள அட்டாக் பண்ணுது அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ அதுக்கு பதில் சொல்றா, அந்த மான்ஸ்டர் ஒன்னும் உண்மையிலேயே நம்மள அட்டாக் பண்றதுக்காக வரல. மான்ஸ்டரோட ஹேபிட்டே மத்தவங்களை அட்டாக் பண்றதுதான். பட் சில சூழ்நிலைகள்ல அதோட ஹேபிட்டே அது மறந்து போகும். அதுங்களால சமாளிக்க முடியாத ஒரு சக்தி வந்துச்சுன்னா அதை பார்த்து அது ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி முடிக்க அந்த இடத்துல மாரியட் என்ட்ரியை போடுறா. பேட்டலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. யூர் அப்புறம் லார்க் 2 பேரும் பின்னாடி போங்க. டிரான் அப்புறம் ஜேகர் நீங்க 2 பேரும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட பிளான் இருக்குன்னா கண்டிப்பா நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு டிரான் சொல்றான். நான் முன்னாடி பாத்துக்கிறேன். நம்ம ஹீரோ முன்னாடி போறான். 3rd கமாண்ட் ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா பையன் உலகத்தை காப்பாத்துவேன்னு ஒரு உறுதிமொழி எடுத்திருப்பான். மாரியட் ஒரு பாஸ். சோ அவனோட ஸ்டாட்ஸ் 50% இன்க்ரீஸ் ஆகுது. குவெஸ்ட் விண்டோ ஓபன் ஆகுது. மாரியட்டை காப்பாத்தி உலகத்தை காப்பாத்துன்னு அதுல போட்டுருக்கு. கமான் गाइस இத நம்ம தட்டி தூக்குறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டும் ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா மரியட் அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்கா. அவ விருப்பப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் செய்யல. மரியட்டை காப்பாத்து குட் லக் கோர் அண்ட் லக்னு சிஸ்டம் சொல்லுது. அவ அழுதுகிட்டு இருக்கான்னு யூல் சொல்ல, அது எந்த ஒரு விஷயத்தை மாத்த போறதுலன்னு டிரான் அவனோட ஸ்வாட யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அந்த அட்டாக் ஒரு பேரியர் தடுக்குது. இத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அது என்னன்னு லார்க் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும். அது ஒரு ஆர்ப் வேம்பயர் பிளட்டால கிரியேட் பண்ணப்பட்டது. ஆனா புதுசா அவேக்கனான வேம்பயரால இதை கிரியேட் பண்ண முடியும்ன்றத பார்க்கிறது ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட யாரும் பயப்பட வேணாம். அவ புதுசா பறந்திருக்கிறதுனால அவளோட பிளட்டையும் மானாவையும் அவளால ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க அம்மா கிட்ட இருந்து அவளுக்கு ரத்தம் கிடைக்கிற வரைக்கும் அவளால எதுவும் பண்ண முடியாது. அது வரைக்கும் அவ டிஃபெண்ட் தான் பண்ணுவா. டிரான் அதுக்கு ஒரு மேஜோட கிரேட்டஸ்ட் வீக்னஸே டிஃபென்ஸ் தான். இப்போ அவ டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னப்பா பேசுற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ மாதிரி எல்லாரும் அழிஞ்சு போங்க அப்படின்னு காத்துறா. அவளோட உடம்புல இருந்து நிறைய பிளட் இவங்களை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ சிம்பிளா யூல் வேலையை காட்டு அப்படின்னு சொல்றான். அதை கேட்டவளே எனக்கு புரிஞ்சுன்னு மைட்டரிட்டரின்னு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்றா. கூடவே ராபிட் growth ஸ்பிரிட் ப்ரொடக்ஷன் 2 ஸ்கில்லை யூஸ் பண்றா. அதால கிரியேட் பண்ணப்பட்ட வாளையும் அந்த பிளட் பயங்கரமா அட்டாக் பண்ணுது. இப்போ யூல் யூஸ் பண்ற மேஜிக்கு அவளோட மானவ பயங்கரமா அது உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவ இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கான காரணம் அவ கனவுல மட்டும் கண்ட ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ கத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோக்கு அவளோட மேஜிக் ட்ரெயின் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். சோ அவகிட்ட உன்னோட லிமிட்டை நீ ரீச் பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுது. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோ. நான் இன்னும் 5 மூளை இதை முடிச்சு காட்டுறேன். உன்னால அதை பண்ண முடியும்னா சீக்கிரமா பண்ணு அப்படின்னு அவன் முக்கிக்கிட்டு இருக்கா. மொத்தமா வேம்பயர் மாரியட்டுக்கு 4 ஃபேஸ் இருக்குல்ல. அதுல 2வது ஃபேஸ்ல இருந்து 4வது ஃபேஸ்க்கு எப்ப போறோமோ அப்பதான் அவளோட ஃபைனல் அட்டாக் பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் அவளோட ஃபுல் பவர் அவ யூஸே பண்ண மாட்டா. நம்ம ஹீரோட பாஸ்ட் லைஃப்லயும் இதே கதை தான், கேம்லயும் இதே கான்செப்ட் தான். நம்ம ஹீரோ லார்க்க பார்த்து யூல் கிளம்புறதுக்கு முன்னாடி நீ கிளம்பிரு. உன்னால இன்னும் 2 வாட்டி தானே பிகினர் லெவல் மேஜிக்கை பயன்படுத்த முடியும். ஒன்ஸ் யூல் அவ வேலையை முடிச்சிட்டு உன் கூட வந்து ஜாயின் ஆனது உங்க 2 பத்தால எவ்வளவு தூரம் தள்ளி போக முடியுமோ போயிருங்க. புரிஞ்சுன்னு சொல்லிட்டு லார்க் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இப்பதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஆல்கமி மேஜிக் அவ பயன்படுத்த போறா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க, இப்ப மரிய ரத்தம் இருக்கிற எல்லா இடத்துலயும் ஃப்ரோசன் கிறிஸ்டலா இருக்கு. அவ வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க அந்த கிறிஸ்டல் எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்கு. யூல் உருவாக்கி வச்சிருந்த பேரியரும் நொறுங்கி போயிருது. சோ யூல் நேச்சர்கிட்டையும் கடவுள்கிட்டையும் அந்த காட்டுல இருக்கிற விலங்குகிட்டையும் ஹெல்ப் கேட்கறா. நம்ம ஹீரோ அப்படியே ரூன் வார்த்தைகள் மாதிரியே வேற ஒரு வார்த்தைகளை எழுத ஆரம்பிக்கும். இந்த ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்டை ட்ரையாட்டால மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த டெக்ஸ்ட்டை 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பிரிட்ஸ் நேசிச்ச ஒரு ஃபேமிலி உருவாக்கி இருப்பாங்க. யூல் அவளை அறியாமலே அந்த டெக்ஸ்ட்டை ஆக்டிவேட் பண்றா. சோ தரக்குள்ள இருந்து நிறைய வேர்கள் வெளியே வந்து ஒரு பயங்கரமான கோலம் உருவாகுது. அந்த ஜெயண்ட் கோலமா பார்த்த ஜேகரும் டிரானும் ஷாக் ஆயிருந்தாங்க. யூலுக்கு ஒரே சந்தோஷம், நான் சமன் பண்ணிட்டே அப்படின்னு உறைஞ்சு போயிருக்கா. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண விஷயத்தை அவகிட்ட சொல்லலாம். அப்படி சொன்னா அவ வருத்தப்படுவானே. நம்ம ஹீரோ அப்படியே ஜேகரை பார்த்து அங்க ஒரு அவுல்பேர் இன்னும் உயிரோட இருக்கு பாரு, அதை தூக்கி அப்படியே அந்த கோலம் மேல வீசு பாப்பா அப்படின்னு சொன்னதும் அவனும் டக்குனு போய் செக் பண்ணி பார்க்க அங்க உண்மையிலே ஒன்னு உயிரோட இருக்கு. நம்ம ஹீரோ இதை ஃபர்ஸ்ட் ஃபேஸாவே பிளான் பண்ணி அதை கொல்லாம வச்சிருப்பா. அந்த அவுல்பேரை தூக்கி ஜேகர் அந்த கோலம் மேல வீசுறான். அந்த அவுல்பேர் அந்த கோலம் மேல பட்டதுமே ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகுது. இப்ப யூலால அந்த கோலமை கண்ட்ரோல் பண்ணி நகர்த்த முடியுது. ஆனா இந்த கோலமை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவும் கஷ்டம். அவளால இதை தாக்கு பிடிக்க முடியல. ஹீரோவை கஷ்டப்படுறத பார்த்துட்டு இது உண்மையிலே கஷ்டமா தான் இருக்கும். இதே ரேட்ல போச்சுன்னா அவளால ஒரு நிமிஷம் கூட இந்த கோலமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூல் கொஞ்ச நேரம் தாக்குப்பிடி, இப்ப மட்டும் நீ கண்ட்ரோல் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம எல்லாருமே செத்து போயிருவோம். அவளும் எனக்கு புரியுதுன்னு சொல்றா. ஜெகதோதியா மின்னிக்கிட்டு அந்த கோலம் மரிக்கு முன்னாடி போய் நிக்குது. மரி அவளோட பிளட் கிறிஸ்டல் ஐஸை யூஸ் பண்ணி அந்த கோலமை அட்டாக் பண்றா. அந்த கோலம் தாக்கு பிடிக்குமான்னு ஜேகரும் டிரானும் கேட்காங்க. கவலைப்படாதீங்க எதுவும் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் ஆக்சுவலி அங்க நடந்தது வேற. இந்த கோலம் ஃபயர் மூலியமா தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா மரி யூஸ் பண்றது ஐஸ் தான். ஐஸ் கிட்ட எப்பவுமே ஃபயர் தோக்காது. அந்த லாஜிக்ல தான் நம்ம ஹீரோ இந்த பிளானையே போட்டிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ யோசிச்ச மாதிரி இல்லாம மரி அந்த கோலமை மொத்தமா உடிச்சு கட்டிருது. அது பொத்துன்னு கீழே விழுது. ரைட், நான் யோசிச்சது எல்லாமே வீணா போச்சு. இது ஸ்பெஷல் லெவல் டிஃபிகல்ட்டி. மரி அப்படி நம்ம ஹீரோ பார்க்க அவ கொடூரமா வந்துகிட்டு இருக்கா. இவளால சுத்தமா முடியல. அவள நம்ம ஹீரோ கிளம்ப சொல்றா. எதனால அப்படின்னு அவ கேட்க, இதுக்கு மேல நீ இந்த இடத்துல இருக்கிறது இல்லாதது ஒரே மாதிரி தான். உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட. இப்ப நீ கிளம்புறதா உனக்கு நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னது அவளு புரிஞ்சுட்டு கிளம்புறா. ஜேகர் பதட்டத்துல எப்பா இதை நம்மளால தனியா சமாளிக்க முடியுமான்னு கேட்கான். அதுக்கு நம்ம ஹீரோ அவளால முடிஞ்ச எல்லா பவரையும் யூஸ் பண்ணி வைட் ரேஞ்சில எவ்வளவு அட்டாக் பண்ண முடியுமோ பண்ணிட்டா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது நம்ம நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்பியரை தூக்கிட்டு அட்டாக் பண்ண போறான். ப்ரோ எங்களுக்கு வெயிட் பண்ணு ப்ரோ அப்படின்னு அவங்க 2 பேரும் பின்னாடி வராங்க. டிரான் ஸ்டார்டிங்ல பண்ண அதே அட்டாக்கே ட்ரை பண்றான். ஆனா இப்பவுமே அந்த ஆர்பு வந்து அவளை காப்பாத்துது. அப்ப டிரான் பின்னாடி இருந்து குதிச்சு
குதிச்சு ஜேகர் இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு அந்த ஆர்பு மேலே அட்டாக் பண்றான். இது ஜேகரோட ஸ்பெஷல் அட்டாக். உண்மையிலே அவன் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க அந்த அட்டாக் மரியட்டோட ஷீல்ட உடைச்சிருது. அடுத்த செகண்டே ஃபேஸ் 3 ஆக்டிவேட் ஆகுது. ரத்தத்தால உருவாக்கப்பட்ட ரிலம் அவங்கள சுத்தி பிளட்டால ஒரு வாய்டு கிரியேட் ஆகுது. அதுக்குள்ள இருந்த ஜேகரும் ட்ரானும் முடியாம கீழே விழுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தாக்கு பிடிச்சு நின்னுகிட்டு இருக்கான். அந்த ஆர்ப ஜேகர் உடைச்சதுனால மரியோட மானாவையும் ரத்தத்தையும் உறிஞ்சு அது ஒரு ரிலம கிரியேட் பண்ணிருக்கு. இதுக்குள்ள இப்போதைக்கு இவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. இது ஒரு ட்ராப் மாதிரி தான். பொதுவா ஃபேஸ் 3 முடிக்க 3 பேர் தேவைப்படுவாங்க. ஆனா இப்போதைக்கு நான் மட்டும் தான் இருக்கேன். அதால ரிசல்ட் ஒண்ணு மாற போறது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கெத்தா நிக்கான். இப்போ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை நம்ம மரியட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும். அதனால நம்ம அந்த மாதிரியே பார்க்கலாம். ஹியூமனா பிறந்த எல்லாருக்குமே அனிமல் யாரு மனுஷங்க யாருன்றதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஹியூமனா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விலங்கு கஷ்டப்பட்டுச்சுன்னா அதை பாக்குறதுக்கு நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அதுங்களுக்கு சாக விருப்பம் இருக்காது. ஆனா நம்ம அதை பெருசா கண்டுக்க மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் டிஃபரெண்டான வேல்யூஸ் இருக்கு. காத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சான கோல்டு ஃபீலிங் இருந்துச்சு. என்னோட தொண்டை ரொம்பவும் எரியற மாதிரி ஃபீல் ஆகுது. இசபெல்லா மரியட்ட கூப்பிடுறா. நான் கொஞ்சம் கூட யோசிக்காம இன்னொருத்தங்க கழுத்தை கடிச்சேன். அதுவும் எனக்கே தெரியாம. என்னோட ஷார்ப்பான பற்கள் அவளோட ஸ்கின்னை தொலைச்சு அவளோட ரத்தத்தை ருசி பார்க்க ஆரம்பிச்சு. எனக்கு தெரியல பயந்துட்டாளா இல்ல கஷ்டப்படுறாளான்னு. ஆனா அந்த நேரம் அது எதுவுமே எனக்கு முக்கியமா படல. அவ வழியில கதற சத்தம் எனக்கு அழகா தெரிஞ்சு. ஒரு பியானோ மியூசிக் மாதிரி. அவளோட வாமான பிளட் என்னோட மொத்த கோல்டான உடம்பையும் மறுபடியும் உயிர் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே அமைதியாயிருச்சு. அவ கதறதையும் ஸ்டாப் பண்ணிட்டா. என்னோட ஹார்ட் பீட் தான் ரொம்ப சத்தமா கேட்டுச்சு. அது வெடிக்க போற மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இனிமையா இருந்த ரத்தம் இப்போ என்னை அருவருப்பு பட வச்சுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு அவ ஒன்னும் அனிமல் கிடையாது. கொஞ்சம் விட்டுருந்தா என்னோட ஃப்ரெண்டை நானே கொண்டிருப்பேன். ஒரு ஹியூமனை நான் அனிமல் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கேன். இல்ல அதை விட மோசமா அதுவும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணு அவ என்ன காரியம் பண்ணிருக்கான்றத ரியலைஸ் பண்ணதும் ரொம்பவும் கஷ்டத்துல அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் ஒரு பையன் அவளை தேடி வந்தான். இப்ப கதை கண்டினியூ ஆகுது. இப்போ ஒரு உல்ஃப் மாதிரி மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ அது துப்புன பிளட் பால்ஸ் எல்லாத்தையும் அசால்ட்டா தெரிக்க விட்டுருதான். நாய்க்குட்டி எல்லாம் இப்படி சண்டை போடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்ல அந்த மான்ஸ்டர் உண்மையிலே நான் நாய் தாண்டான்ற மாதிரி அது நெஞ்ச பிச்சு நாய் மான்ஸ்டர் அனுப்பி விடுது. நம்ம ஹீரோ அது மேல ஸ்பியரை தூக்கி போட்டுட்டு சறுக்கிட்டே போய் அந்த ஸ்பியரை கேட்ச் பண்றான். அதோட கதையை முடியுது. இதுக்கு மேல உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு அந்த மான்ஸ்டரை பார்த்து நம்ம ஹீரோ கேட்க அது மின்னல் வேகத்துல நகர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி அது காணாம போன மாதிரி தெரியுது. இல்ல அது ரொம்ப ஸ்பீடா இருக்கு. அதனாலதான் என்னால பார்க்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கான். நான் உனக்கு ஒன்னு கத்து கொடுக்கட்டேன் நாய்க்குட்டி. நம்ம கரெக்டான வீக் பாயிண்ட கரெக்டான நேரத்துல அடிச்சோம்னா எல்லாமே கரெக்டான டைம்ல முடிஞ்சிரும். சரக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு வெட்ட போறான். அது ஒர்க் ஆயிருது. நம்ம ஹீரோக்கே ஆச்சரியம். லாஸ்டா கலாமிட்டி சர்பண்ட் ரைசிங் இன்டென்ட்னு ஒரு அட்டாக் பயன்படுத்துறான். அதுல அதோட கதை முடிஞ்சிருது. சோ அந்த பிளட் ரிலமும் அழிஞ்சு போயிருது. ஆனாலும் அந்த மான்ஸ்டர் மொத்தமா மறையாம மரிய காப்பாத்துறதுக்காக முக்கி ட்ரை பண்ணுது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு உன்னோட கிரியேட்டரை கடைசி வரைக்கும் காப்பாத்தணும்னு நினைக்கிறியா? கவலைப்படாத, நானும் அவளை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்ப மாதிரி கொடூரமா அந்த இடத்துக்கு வர அவளோட ஃபைனல் ஃபேஸ்க்குள்ள அவ என்டர் ஆயிட்டா. இந்த ஃபேஸ் ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு பார்ட்டி மெம்பரை மரியட் கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போக வச்சிருவா. இதனால தான் இந்த ஃபேஸை தனியா யாராலையும் முடிக்க முடியாது. ஏன்னா அடிப்பட்டவங்களை காப்பாத்திக்கிட்டே மத்த 3 பேரும் சண்டை போட்டாகணும். இப்ப நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லாததுனால மரியட் நம்ம ஹீரோ மேல பஞ்ச அவனோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கா. ஆனா நம்ம ஹீரோ ஈவில் ஸ்பிரிட் கிட்ட இருந்து ஒரு கிரிமோர் எடுத்திருப்போம்ல, அது மூலியமா நம்ம ஹீரோட உடம்பு ஈஸியா ஹீல் ஆகும். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு பயங்கரமா வலிக்க தான் செய்யும். தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான். அந்த கைண்டான எல்லாருக்கும் சிரிச்ச முகத்தோட போட்டேட்டோ கொடுக்குற அந்த பொண்ணு எப்படியாச்சும் நான் திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கா. ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருந்தவளை கட்டுப்படுத்துற மாதிரி அவ தலையில கையை வச்சு அவளை ஆறுதல் படுத்துற மாதிரி கட்டி பிடிச்சுக்கிறான். ஒன்னும் அவசரம் இல்ல, எவ்வளவு குடிக்கணுமோ குடிச்சுக்கோ, எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்ல. மாதிரி ரத்தத்தை குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அழுதுகிட்டே பாக்கா. செபான்ஷியா டியூக்கே வேம்பயர் அவேக்கனான டைம்ல அவரே அறியாம அவரோட சர்வெண்ட்டை கொன்றுப்பாரு. ஆனா மரியட் அந்த தப்பை என்னைக்குமே பண்ணிருக்க மாட்டா. இதுக்கு முன்னாடி லைஃப்லயுமே பார்க் 1 மாசத்துக்கிட்ட அவளை தேடி இருப்பான். அந்த இடப்பட்ட காலத்துல அவ மான்ஸ்டரோட ரத்தத்தை குடிச்சு மட்டுமே சர்வே பண்ணிருப்பா. ஈவன் அந்த ரத்தம் அவளோட தொண்டையை மோசமாக்குனாலுமே அவ யாரையுமே கொன்றுக்க மாட்டா. அவகிட்ட ஒரு சூப்பர் ஹியூமன் வில் பவர் இருந்துச்சு. அதனாலதான் இவளை ஃபைனல் பாஸா செட்டப் பண்ணதுல எனக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்ல. இன்னொரு எண்டிங் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்குமே நான் ரொம்ப நாளா யோசிச்சிருக்கேன். அது இப்ப நடந்துருச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்ல மரி இப்ப அழுதுகிட்டே ஜூனியர் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மரிய பார்த்த நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணிட்டே மனசுக்குள்ள நானுமே இவங்க எல்லாத்தையும் முதல்ல கேரக்டரா தான் பார்த்தேன், பார்க் மாதிரியே. ஆனா இந்த வேர்ல்டுல எனக்கு கிடைச்ச மாஸ்டரால தான் எல்லா விஷயத்தையும் என்னால தெளிவா பார்க்க முடிஞ்சு. நமக்கு ஒரு கிளிம்ஸ் மட்டும் காட்டுறாங்க. ஒரு ஸ்பியர் யூஸ் பண்ற பொண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருக்க டவுன்ல ஒரு பெரியவளா நான் தானே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அந்த என்பிசி தான் என்னை குழந்தைன்னு சொல்லி என்னை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அவங்களோட சக்சஸரா நானும் அப்படித்தானே இருந்தாகணும். பாத்துக்கிட்டே இருப்பார். நான் ஒன்னு கூட ஒரு டிஃபரெண்டான பாத்தை சூஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நினைக்கான். அவ்வளவுதான் மரியட் டொனாலிஃபோட கொஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. டிஃபிகல்ட்டி எஸ். ரிவார்டா நம்ம ஹீரோவோட மான ரேங்கும் 6 ரேங்கும் கொஞ்சம் கூடி இருக்கு. கூடவே 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ மேடம் ஜோசபினாவால கிரியேட் பண்ணப்பட்ட ஸ்பேஸ் பிரிசனை நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் மரியட் இப்போதைக்கு இருக்கா. பொட்டேட்டோ சாப்பிட்டுக்கிட்டு கரெக்டா அந்த நேரம் குட் மார்னிங்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஜூனியர் நீ எங்க இங்க அப்படின்னு அவ ஆச்சரியப்படுறா. பக்கத்துல இருக்கிற மேடம் ஜோசபினா கிட்ட நான் உள்ள போலாமா அப்படின்னு கேட்க உனக்கு ஓகேனா நீ போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு உள்ள போறா. மரியட் தொண்டையை பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ திடீர்னு வந்ததும் முழு பொட்டேட்டோவே ஒழுங்கிட்டா புள்ள. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பொறுமையா சாப்பிட வேண்டியதான. ஸ்டீம்டு பொட்டேட்டோக்கு ஒரு தண்ணி கூட வச்சுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கான். அதுக்கப்புறம் எப்படியே புள்ள முழுங்கி இருந்தா. நல்ல வேலை உனோட டேஸ்டிங் சென்ஸ் எல்லாம் மாறிடுச்சுன்னு நினைச்சேன். இன்னும் உனக்கு பொட்டேட்டோ பிடிச்சிருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? பொட்டேட்டோ
பொட்டேட்டோ டேஸ்ட் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அதோட டேஸ்ட் என்னைக்குமே மாறாது, அதை நம்ம எப்படி குக் பண்ணாலுமே அது டேஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கே நம்ம ஹீரோ மூஞ்ச கொண்டுகிட்டு கிட்ட வந்து உண்மையிலேவா அப்படின்னு கேட்க அதுல புள்ள வெக்கப்பட ஆரம்பிச்சிருதா. அதோட கிட்ட வந்ததுனால அவளால பிளட் மறுபடியும் ஸ்மெல் பண்ண முடியுது. அங்கிட்டு போன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமே நீ துரத்தவா போற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கா. அதுக்கப்புறம் சோகமா போய் உட்காந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கா, எனக்கு அன்னைக்கு பயமா இருந்துச்சு, ஹவுரன் என்னை கொன்றுவாளோன்னு நினைச்சேன், என்னால அப்ப எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அன்னைக்கு நைட்டு நான் ஹவுரனை மீட் பண்ணி பேசினதுனால தான் ஏதோ ஒரு விஷயம் அவளோட மைண்ட மாத்தி இருக்கு, அதனாலதான் அவ ஹண்டிங் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கா. இப்ப மாதிரி பேசுறத கண்டினியூ பண்றா. ஆனா நீ எப்பவுமே விட்டு கொடுத்ததுல அந்த ஸ்பிரிட் பாடி ட்ரைனிங் அப்பவுமே அதே தான். எல்லாருமே உன்னை கலாய்ச்சி உன்னால அதை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா கடைசியில நீ அதை பண்ணி காட்டின, நீ அப்பையில ரொம்பவும் கூலா இருந்த அப்படின்னு அவ சொல்லி முடிக்க நம்ம ஹீரோ அதுக்கு உண்மையை சொல்ல போனா அது அவ்வளவு இம்ப்ரெசிவானு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஹாப்பி எண்டிங்ஸ்னா ரொம்பவும் பிடிக்கும். நல்லவங்க சந்தோஷமா இருந்து கெட்டவங்க கஷ்டப்பட்டாதான் ஸ்டோரி என்னைய பொறுத்த அளவுல நல்லா போற மாதிரி தெரியும். நீங்க ரொம்பவும் நல்லவங்க மாதிரியே ரொம்பவும் அழகா இருக்கீங்க, எல்லாரும் கூட நைஸாவும் பழகுறீங்க. சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலயும் ஹாப்பி எண்டிங்க கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணுவேன். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ஹாப்பியா இருந்தா எனக்கு அது போதும். அதை கேட்ட உடனே மரியட்டோட முகம் டொமேட்டோ சாஸ் மாதிரி மாறிடுச்சு. அதை நம்ம ஹீரோ பாத்துற கூடாதுன்னு ஜூனியர் கொஞ்சம் தடுத்து விட்டு கிளம்புறியா, நான் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா பாக்கணும். நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு நான் இப்பதான் வந்தேன், இருந்தாலும் பரவாயில்ல, பாய் பாய், உங்களை பேர பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ஜோசபினா கூட கிளம்புறான். நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறம் நான் ஹாப்பியா இருக்கிறது கரெக்ட் தானு மரியட் கொஞ்சம் சோகமாகறா. மரியட்ட கொஞ்ச நாளுக்கு ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கையில இப்படி எல்லாம் பண்றது காமன் தான். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வெளியே வந்துருவான்னு நினைக்கிறேன். ஹவுரன் எப்பவும் போல நார்மலா ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கா. ஈவன் மரியட் ஒரு டெமானிக் ஹியூமனா மாறினாலுமே யாரும் பெருசா அவளை பார்த்து பயப்படல. நம்ம ஹீரோ ஹாயா நடந்து போய்கிட்டு இருக்கல, சேர்மன் நம்ம கோரனை கூப்பிடுறாரு. கொஞ்ச நேரம் உன் கூட பேச முடியுமான்னு அவர் கேட்க நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு கேட்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பர்சனலா மீட் பண்றது, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், என்ன விஷயம்? மரியட்டோட பனிஷ்மெண்ட் பத்தி பேசணும். அதை கேட்டது நம்ம ஹீரோக்கு நெஞ்ச அடிச்சு போயிருது. பனிஷ்மெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்க, ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டது மரியட் சந்தோஷமா இருக்கணும் தான். திடீர்னு பனிஷ்மெண்ட்னு சொன்னது நம்ம ஹீரோவால அதை ஏத்துக்க முடியல. நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவளோட பனிஷ்மெண்ட் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றத கேளுங்க, இது ஒண்ணு அவ வேணும்னு பண்ணல, அதோட சீக்கிரமா இதுக்காக பனிஷ்மெண்ட் டிசைட் பண்ணீங்க. மரியட் உண்மையிலே நல்லவா அப்படின்னு நம்ம ஹீரோ காத்துல அவர் டக்குன்னு நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்றாரு. கவலைப்படாத, நான் நினைச்ச மாதிரி தான் நீயும் இருக்க. மரியட்டுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது, எனக்கு அவ டேஞ்சரஸ் ஆலாம் தெரியல, அவளை காப்பாத்தனவே எந்த மாதிரி ஆட்டிடியூட்ல இருப்பான்னு பாக்குறதுக்காக வந்தேன். இப்போ எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, நான் எடுத்த டிசிஷன்ல எந்த ஒரு தப்பு இல்ல, அதோட கவலைப்படாத, அவளோட ஐசோலேஷன் பீரியட் கொஞ்சம் நல்ல முடிவுக்கு வந்துரும். சரி கோரன், மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீ எப்படி மரியட்டை காப்பாத்தனன்னு என்கிட்ட சொன்னாங்க, ஆனா நீ அதை என்கிட்ட டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும், அது சிம்பிளா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் கேட்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் என்ன நினைச்சோ அந்த எல்லா விஷயத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும். மொத்தமா சொல்லி முடிச்சது நம்ம ஹீரோக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இதுக்கு மேல எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்றதுக்கு அது கொஞ்சம் கிளியரா இருக்கும். கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் பப்ளிக்கு சொல்ல மாட்டோம், ஆனா நீ சொன்னதை வச்சு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்களால ரெடி பண்ண முடியும். அந்த மனசை தலையை குனிஞ்சு நம்ம ஹீரோக்கு மறுபடியும் நன்றி சொல்றாரு. இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு அவரு உண்மையிலேயே நீ எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்க, அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லணும், மன்னிப்பும் கேட்கணும். இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு நடக்காம முடிஞ்ச அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ பண்ண உதவிக்கு உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம என்கிட்ட கேளு, என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து உனக்கு ரீபே பண்றேன். ஏரியோ கைசர் இவர் தான் அவரோட வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாரு. நம்ம ஹீரோட மாஸ்டர் போன லைஃப்ல சொன்ன விஷயத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்க, நான் எக்கச்சக்கமான ஃபெயிலியரை சந்திச்சிருக்கேன், ஆனா நீ அதுல கிடையாது. அந்த வார்த்தைகள் நம்ம ஹீரோக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சோ சேர்மனை பார்த்து தலகுனியாம நிமிர்ந்து நில்லுங்க, அதுதான் என்னோட ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது, மரியட்டை காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ மரியட்டை காப்பாத்திருப்பாம்ல, அதுக்கப்புறம் மேடம் ஜோசபினோட ஸ்பேஸ் பிரசன்ல மரியட் இருந்திருப்பா. அப்பெல்லாம் அவ இசபெல்லா நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டிருப்பா, கில்ட்டினஸோட உச்சக்கட்டத்துல இருப்பா. ஏன்னா எல்லாத்த பத்தியும் கேர் பண்ற ஒரு பொண்ணு தான் மரியட். அவளால அவளோட ஃப்ரெண்ட் இசபெல்லா ஆபத்துல இருக்கிறத தான் அவளால தாங்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவளை மீட் பண்ணிருப்பா. அவனோட வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு. அந்த வார்த்தைகள் அவளை கொஞ்சம் கொஞ்சமா காம் ஆக்குச்சு. இப்ப மரியட்டை பார்க்கணுமே போர்வையை போத்திட்டு ஜூனியர் அப்படின்னு இருக்கா. அப்படியே சீன் கட் ஆகுது. மரியட் ஐசோலேஷன் பீரியட்ல வச்சு ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ குக்கிங் கிளாஸ்ல இருக்கா, மத்த பசங்க எல்லாம் மரியட் இன்னும் ஐசோலேஷன் பீரியட்ல தான் இருக்கா, அவ உண்மையிலேயே டேஞ்சரஸான பர்சன் தானே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறா. இன்னும் அவளை வெளியே விடல அப்படின்னு. பின்னாடி பாத்தீங்களா ஜெயகரும் லார்க்கும் என்னத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்படி இங்க காமெடி நடந்துகிட்டு இருக்கல. அபிஷியலா மரியட்டோட ஐசோலேஷன் பீரியட் முடியுது. அவ ஸ்கூலுக்குள்ள நடந்து வரா. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவ திரும்பி வந்ததுல சந்தோஷம். ஆனா புள்ள இதபெல்லா அங்க இருக்காளான்னு தான் தேடிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த இடத்துல அவ இல்ல. சோ புள்ள அவ ரூமுக்கு போயிட்டு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளோட பெட்ல ஒரு பிளட் பேக்கும் இருக்கு. அவ சர்வே பண்றதுக்கு தேவையானது. அப்பதான் அவ கண்ட்ரோல மீறி போக மாட்டா. மரியட் மனசுக்குள்ள இசபெல்லா என்னை பார்த்து பயந்துட்டாளோ, அதனாலதான் அவ என்னை பார்க்க வரல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அது உண்மையா இருந்துச்சுன்னா நான் இந்த அகாடமி விட்டு போறதுதான் நல்லது அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கேல. யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு போய் அவ திறந்து பார்த்தா இசபெல்லா நம்ம மரியட்டை வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. மரியட் நல்லா இருக்கியா, இப்போ உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு அவ கேட்க, இசபெல்லா நீ எதுக்கு இங்க வந்து மரியட் ஆச்சரியமா பாக்கா. இது என்ன கேள்வி, நான் வரக்கூடாதா? இல்ல நான் அப்படி சொல்ல வரல, இருந்தாலும்னா அப்படின்னா உனக்கு என்னை பார்க்க விருப்பம் என்ன அப்படின்னு கிடையாது. உனக்கு என்னை பார்த்து பயமா இல்லையா? நீ அதை பத்தி பேசுறியா? என்னை மன்னிச்சிரு, நான் மயக்கம் போறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தேன். நீ என்னை கடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்ட. அதோட ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ மரியட், நீ என்ன பண்ணாலும் நீ எப்போ என்னோட ஃப்ரெண்டு தான். மரியட்டுக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப நன்றி, நீ என்னை வெறுத்துட்டியோன்னு நினைச்சு நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு அழுக ஆரம்பிக்கா. இசபெல்லா அதுக்கு அட பாவி தனியா இருக்கலாம் இப்ப இப்படிதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தியா? உண்மையை சொல்லணும்னா நீ ஐசோலேஷன் பீரியட்ல இருக்கே நான் பெட்டர் ஆயிட்டேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்னை வெளியே போக விடல, அதனாலதான் உன்னை பார்க்க என்னால வர முடியல. இப்ப கூட ஒரு ஜூனியர் தான் ஹாஸ்பிட்டல் விட்டு சீக்கிரட்டா என்னை வெளியே கூட்டு வந்து உன்னை பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணா. இப்ப கூட அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தான் இருந்தான். ஆனா அவன் கொஞ்சம் டாலா இருப்பான், அவனுக்கு தெரியுமா? ஆனா இப்ப அவனை காணோம். மரியட்டுக்கு அது நம்ம ஹீரோ தான் புரியுது. மறுபடியும் வெக்கப்பட ஆரம்பிச்சிருந்தா. ஜூனியர் மறுபடியும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான எண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஆர்க் முடிவுக்கு வந்துச்சு. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்துல எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது. சரி ஓகே நண்பர்களே, கண்டிப்பா இந்த சாப்டர்ஸ்
எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் ஹைப் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு பாருங்க. 2 நாள் வீடியோ வந்திருக்காது, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைமுங்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் வேறு இருக்கா. ஒரு மாதிரி எல்லாரும் பாட்டு போட்டுட்டு அங்கிட்டு கிட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டர் கூட நான் அவங்க பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கையில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். அதனால் ஆடியோ குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணலாம் அடி வாங்குச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், மியூசிக்கை வச்சு ஏதோ பேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஓகே, நாளைக்கு உங்களை பார்க்குறேன். டாடா, பை பை, சி யூ.